ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஒரு எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அண்ட் பசுபதி, ஹரி, முத்து, அசோகன் எல்லாருமே இந்த படத்தில் நிறைய நல்ல நடிகர்கள். எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரம் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து இசை ஒரு மிகப்பெரிய, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னு சொல்கிறத விட ஒரு கதாநாயகனே சொல்வேன். அவ்வளோ அற்புதமாக ஜிவி பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாடல்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அந்த இசை கருவிகள் வந்து அதுக்கும் மேட்ச் ஆகணும். ஆனால் அட் த சேம் டைம் நமக்கும் வந்து புரியணும். நமக்கும் வந்து அது அது அதோட அந்த ஃபீலிங் ஆத்தென்டிக்காகவும் இருக்கணும். ஆனால் நமக்கு பிடிக்கணும் இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டம். அதில் வந்து புது புது சத்தங்கள், புது புது கருவிகள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஜிவி ரியலி ராக்ட் இட். ரஞ்சித் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அண்ட் இதில் வந்து அவரோட பணியாற்றுவது வந்து எனக்கு ரொம்ப மிக ஒரு ஒரு பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அவர் இதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டார். இந்த கதை பண்ணுறபோது சும்மா ஏதோ ஒரு கதை பண்ணுறோம், பயங்கரமாக பண்ணணும் இல்லாமல் ஏதோ ஒரு ட்ரிப்பில் போயிட்டு அப்புறம் அதை கொண்டு வந்து ஜனரஞ்சகமாக எப்படி பண்ணுறது, எல்லா முழுக்களையும் போய் அதை வந்து சேர்க்க வைக்கணும், அது எப்படி பண்ணுறதுன்னு நிறைய யுக்திகளை பயன்படுத்தி எனக்கு அது ஒரு நல்ல பேலன்ஸ். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கிளாஸ் சினிமாவோட அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம மண்ணோட வாசனை அவ்வளோ பவர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அண்ட் த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே, இந்த க்ரூவே வந்து அந்த ரஞ்சித்தில் ஆரம்பித்து மாயா ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒவ்வொரு ஷாட்லையும் இருக்கிறதுலேருந்து லாஸ்ட் லைட்மேன் வரைக்கும் எல்லாமே இதுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணாங்க. இந்த மேடையில் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஞானவேலு. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து அவர் நினைக்கலாம், நானும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நடிக்கலான்னு ஆசைப்படலாம். ஆனால் அதை வந்து பரவாயில்லப்பா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு வந்து பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு தேவை. அண்ட் ஞானவேல் அந்த தயாரிப்பாளர். ஞானவேல் ரொம்ப நன்றி. அண்ட் மீதி ஐ லீவ் இட் யூ அபிஷேக். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். கேன் வி ஹேவ் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியுதுல்ல, இதில் வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம்ல. இப்போ இந்த டைமில் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் கலோனியல் டைம்ஸில் வந்து ஒரு ஊருக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்கும், அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அண்டு இது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் வந்து இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் சேரணும், இது வந்து எந்த ஒரு செக்மெண்ட்டும் புண்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இது வந்து ஏன்னா இந்த படம் வந்து ஏதோ ஒரு படம் இல்லை, இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லுது. இது ஒரு முக்கியமான படமாக அவர் லைஃப்லேயும் அமையும், என் லைஃப்லேயும் அமையும், அதே மாதிரி ஞானவேல் இதுலேயும். ஸோ அது வந்து இந்த படத்தை வந்து எப்படிலாம் கரெக்டாக கொண்டு போயிட்டு குடும்பத்தோடு பார்க்கணும், என்ஜாய் பண்ண. இவங்க கேரக்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஐ திங்க் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த குட்டி குழந்தை உட்காந்துட்டு இருக்கலாம், அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி போய் பார்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பசுபதி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதை பார்த்துட்டு திருப்பி மிமிக் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி நிறையா மீம்ஸ் வரும், அவரோட ரீல்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. என்னென்னா ஒரு ராவாக படம் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம விட்டுருவோம் நடுவில். இவர் அது பண்ணல, ரெண்டுமே கலந்து எனக்கு அதுதான் அந்த படத்தை பற்றி ரொம்ப பிடிச்சது. யாரையும் காயப்படுத்துவதற்கான